ஹாய். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து விமன்ஸ் டே அன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணது தான். இது நாங்கள் வந்து பெருசாக பிளான்லாம் பண்ணல. ஒரு 1 டே பிஃபோர் வந்து ஜஸ்ட்டு நம்ம ஏன் மீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசினோம். அப்போ வந்து சும்மா ஒரு ₹1 சாக்லேட் கூட வாங்கிட்டு வரலாண்டி, எத்தனை பேர் வராங்கன்னு மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஆளுக்கு ஒரு ₹1 ஏதாவது சாக்லேட் மாதிரி வாங்கிட்டு வருவோம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நாங்கள் பேசினோம். எங்களுக்கு வந்து என்னன்னா கவுண்ட் மட்டும் எத்தனை பேர் வருவாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு 5 பேர் பேசுகிறோம். 5 பேருமே 5 திங்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவோம் 5 பேருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசினது. ஸோ கன்ஃபார்ம்டாக வந்து ஒரு 6 பேர் வரதா இருந்துச்சு. அந்த 6 பேருக்கு மட்டும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என் மைண்டில் வந்து ஒரு கிஃப்ட் அப்படின்னு வந்தப்பவே வந்து நான் நினச்சது வந்து எல்லாருக்குமே ஒரே கலரில் வந்து ட்ரெஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ 1 டே பிஃபோர் வந்து நான் 7th போல் வந்து ஜூடியோ போயிட்டு டாப் மட்டும் நான் எடுத்தேன். இந்த பிங்க் கலர் டாப் தான் நான் எடுத்தது. அவங்களோட சைஸ் மட்டும் நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 6 டாப் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நானே வந்து பக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் நான் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தான் போட்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து ஒயிட் கலர் ஷால், ஒயிட் பேண்ட் அப்படிங்கிறதையும் முன்னாடியே சொல்லியாச்சு. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு பிடிச்சதை தான் வாங்கிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம். என்னோடய மைண்டில் இருந்தது இந்த ட்ரெஸ் கோடு மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பேர் வந்து லாங்லேருந்து வந்தாங்க. அவங்க வந்ததும் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ண வச்சுட்டோம். அப்புறம் அது எல்லாமே நீங்களே இப்போ இந்த வீடியோஸில் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே வந்து ஒரே யூனிட்டியாக வந்து அந்த ட்ரெஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்கங்கிறத ஷேர் பண்ணது தான் இந்த வீடியோவில் வந்து இருக்கிறது. இதில் வந்து நிறைய பொருட்கள் வந்து பரிமாறப்பட்டது. நாங்கள் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி பேசினது என்னென்னா ₹1 கூட அது ஒரு பெரிய விஷயம், ₹1 கூட பெரிய விஷயம் அப்படி தான் நாங்கள் பேசினோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையுமே ஒரு மினி ஃபேன்சி ஸ்டோரே இருக்கிற அளவுக்கு திங்ஸ் வந்து வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போனோம். அந்த அளவுக்கு திங்ஸ் வந்து இருந்தது. கிளிப்ஸ் இருந்துச்சு, பொட்டு பேக்கெட் இருந்தது, அப்புறம் வந்து கம்மல், நெயில் பாலிஷ், அப்புறம் சாரீ கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, பவுச் இருந்தது, வாட்ச் இருந்தது, இன்னும் நிறைய திங்ஸ் வந்து அதில் இருந்தது. எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்களே போய் அதை வாங்கியிருந்தால் கூட ஒரு சந்தோஷம் கிடைக்குமான்னு தெரியல. இது ஃப்ரெண்ட்ஸ் கையால் அது வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அது சொல்ல தெரியல. இந்த நாள் வந்து எங்களால் மறக்கவே முடியாத நாள். நாங்கள் இத்தனை பேர் பார்த்தோம். இதில் ஒரே ஒரு டிசப்பாயிண்ட் என்னென்னா, கடைசியாக வந்து ஒருத்தி ஜாயின் பண்ணியிருப்பா. அவளுக்கு மட்டும் ட்ரெஸ் கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா அவள் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்காம திடீர்னு வந்து ஜாயின் பண்ணிட்டா. பட் அவளுக்கும் இந்த ட்ரெஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. நெக்ஸ்ட் டைம் வந்து இதை விட நல்லா பண்ணணும். இன்னும் நிறைய பேரை சேர்த்துட்டு பண்ணணும்னு ஆசை எங்களுக்கு. பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதே மாதிரி பண்ணால் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள்.